ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா சசிகலா அவர்கள் ஜெயலலிதா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சுட்டாங்க. பேர் சொல்லல, பின்னாடி நான் சொல்லறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கட்சி கொடியை மட்டும் இப்போதைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே கருப்பு, வெள்ளை, சிகப்பு, நடுவுல அறிஞர் அண்ணா போட்டோவும் ஜெயலலிதா போட்டோ, எம்ஜிஆர் போட்டோ பொதித்த அந்த கொடியை என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாத்திரம் இல்லாம பல அதிரடியான பேச்சுகளை பேசியிருக்கிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லாம எடப்பாடி பழனிசாமி எனக்கு எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறார், அவரை நம்பி நான் என்ன பண்ணேன், முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனேன். ஆனா கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம என்னை எந்த அளவுக்கு புண்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன அரசியலுக்குள்ள இழுத்துதே இவங்க தான். இப்ப யாரெல்லாம் அதிமுக இருக்கிறாங்களோ எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, நான் தான் அரசியலுக்கு வரணும், பொதுச் செயலாளர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்தாங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல, நானும் அரசியலுக்குள்ள வரமாட்டேன், ஆட்சி அதிகாரத்துல நான் பங்கு பெற மாட்டேன், நீங்களே எல்லாமே பாத்துக்கங்க, அக்கா இறந்து இருக்கிறாங்க, அந்த துயரத்துல நான் இருக்கிறேன், அதனால என்ன வம்புக்கு இழுக்காதீங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனா வலுக்கட்டாயமா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறாங்கல்ல, அந்த டீம் ஆட்கள் எல்லாருமே போய் என்ன பண்ணிருக்காங்க, வலுக்கட்டாயமா ஓபிஎஸ் உடைய போக்கு சரியில்லை, நீங்க அவரை முதலமைச்சர் ஆக்குனீங்க, ஆனா அவருடைய போக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் மேல இல்லாத பொல்லாதது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போட்டு கொடுத்திருக்காங்க. வலுக்கட்டாயமா என்ன பண்ணிருக்காங்க, அரசியலுக்குள்ள இழுத்தாங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருந்தேன், என்னை இழுத்துட்டு வந்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அது போக உடனடியா இபிஎஸ் நான் என்ன பண்ண, முதலமைச்சர் ஆக்கினேன். அதாவது சிறைச்சாலைக்கு செல்லணும் அப்படின்னு எனக்கு தீர்ப்பு வருது, நான் சிறைச்சாலைக்கு ஒரு வாரம் டைம் கேட்கிறேன், ஆனா உடனே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நாள்ல நான் எல்லாரையும் கூவத்தூர்ல கூப்பிட்டு சைன் எல்லாம் வாங்கி இபிஎஸ் தான் முதலமைச்சர் அப்படின்றத நான் என்ன பண்ணிருக்கேன், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நான் மறுநாள் சிறைச்சாலைக்கு போறேன். போன உடனே எல்லாம் ஸ்மூத்தா தான் சார் போயிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் நல்லா தான் போயிருந்தது. இன்னும் சொல்ல போனா ஒரு 5 அமைச்சர்கள் முதற்கொண்டு என்ன பாக்குறதுக்கு பெங்களூருக்கு வந்தாங்க. அதுல செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க இங்க இருக்க வேண்டாமா, நம்ம தமிழ்நாடுல இருக்கிற சிறைச்சாலைக்கே வந்துருங்க, இந்த ஜெயிலு வேணாம், அந்த ஜெயிலுக்கே வந்துருங்க, நான் இங்க இருந்து எல்லா ப்ரொசீஜரும் என்ன பண்றேன், மூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல வேலை நான் இங்க வரல, ஒருவேளை நான் வந்திருந்தேன்னா இந்த இடத்துல நான் நின்னு பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க சொல்றத வச்சு பார்த்தா என் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும், எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில நான் இங்க சிறைச்சாலையில இருந்தேன்னா என் உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க அப்படி சொல்றாங்க, ஒருவேளை நான் அது ஒத்துந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்னு பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏதோ ஒரு விஷயத்துல நான் என்ன பண்ணேன், வேண்டாம்ப்பா நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்க போய் ஆட்சியை நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சோ செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப டச்சிங்கா என்ன பண்ணிருக்காரு, பேசி இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இது போக என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு, நான் பரவல் கேட்டேன். இன்னும் சொல்ல போனா அங்க கர்நாடகால இருக்கிற அந்த சிறைச்சாலை என்ன பண்ணிருச்சு, எனக்கு 15 நாள் என்ன பண்ணிருச்சு பரவல் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா கமிஷனர் அவர்கள் தொடர்பு கொண்டு அங்க ஜெயில் சூப்பரண்டென்ட் கிட்ட பேசுறாரு, அவங்களுக்கு 5 நாள் தான் பரோல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 15 நாள் கொடுத்துட்டோம், நீங்க பாதுகாப்பு மட்டும் கொடுங்க சார் 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்காக வாதாடினாரு. பெங்களூர்ல இருக்கிற ஜெயில் சூப்பரண்டென்ட் எனக்காக வாதாடுறாரு. ஆனா நம்ம கமிஷனரு இல்ல சார், சிஎம் சொல்லிட்டாரு, சிஎம் சொன்னதுனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியல, நீங்க வேணா சின்னம்மா கிட்ட சொல்லுங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலா புள்ளி கமா எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற எடப்பாடி பழனிசாமியை பத்தி உரிச்சு காமிச்சிருக்கிறாங்க சசிகலா அவர்கள் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நெருக்கடி கொடுத்திருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் இறந்த பிறகும் எனக்கு 15 நாள் கொடுப்பாங்கன்னு பார்த்தா 10 நாள் தான் கொடுத்தாங்க, போயஸ் கார்டன்ல தங்க கூடாது, இப்படி பல நெருக்கடிகளை எனக்கு கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா நான் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி வரும் பொழுது என்ன தமிழ்நாட்டு எல்லையில வச்சு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணாங்க, இங்க இருக்கிற கவர்மெண்ட், அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கவர்மெண்ட் திட்டம் திட்டினாங்க. அதனாலதான் நான் கார் மாறி வந்தேன், எல்லாத்தையும் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க.
அதாவது எடப்பாடி பழனிசாமியை நம்பி நான் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட நான் பொறுப்பை கொடுத்துட்டு போனேன். ஆனா முதுகல என்னை எந்த அளவுக்கு ஈட்டிய வச்சு குத்தணுமோ அந்த அளவுக்கு என்னை ஈட்டி வச்சு குத்திட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி குத்திட்டாரு, அவரை சார்ந்தவர்கள் என்ன குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனைப்பட்டு சசிகலா அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரும் துரோகி அப்படின்றத சசிகலா அவர்கள் தோல் உரித்து காமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் துரோகி இல்லங்க, எடப்பாடி பழனிசாமி இல்லனா இந்த அதிமுகவே இல்ல, 4 வருஷம் ஆட்சி இருக்க முடியாது இப்படின்னு கூவாங்க இபிஎஸ் தலைமையில இருக்கிறவங்க. ஆனா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரும் பாதக துரோகி அப்படின்றத சசிகலா அவர்கள் வெட்ட வெளிச்சமா என்ன பண்ணிருக்காங்க, போட்டு உரிச்சு காமிச்சிருக்கிறாங்க. சோ இந்த அளவுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. நான் யார ஆட்சி கட்டளை வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சனோ அவங்கள என்ன என்ன பண்ணிருக்காங்க, இப்படி முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஓபிஎஸ் மேல எந்த தப்பும் இல்லைங்க. ஓபிஎஸ் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்கேலான ஒரு பேச்சை கேட்டு அவர் என்ன பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு அந்த தர்ம யுத்தம் தான் அவரை இந்த விளிம்பு நிலைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு ஓபிஎஸ் மேல என்ன பண்றாரு, ரொம்ப கரிசனையாம பேசி இருக்கிறாரு. இபிஎஸ்ஆ ஓபிஎஸ் வரும்போது ஓபிஎஸ் எவ்வளவு மேலுங்க, அவர் விசுவாசத்துல ரொம்ப சிறந்தவர். விசுவாசம்னா ஓபிஎஸ், ஓபிஎஸ்னா விசுவாசம் அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதையும் நம்ம இங்க உற்று நோக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சோ இப்படியா இருக்கும் பொழுது புது அவதாரத்தை எடுத்திருக்கிறாங்க சசிகலா அவர்கள். எனக்கு 39 வருட அரசியல் அனுபவம் இருக்கு, ஜெயலலிதா கூட நான் இருந்திருக்கேன், அரசியல் அனுபவங்கள் நுணுக்கங்களா எனக்கு பார்த்திருக்கேன், அவங்களுடைய வியூகங்களை நான் கத்துக்கொண்டு இருந்திருக்கேன். அதே போல தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்து நான் பொறுமையை கத்துக்கொண்டு இருந்திருக்கேன். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 9 வருஷம் எனக்கு என்ன பழக்கம் இருந்திருக்கு. அவர்கிட்ட நான் பொறுமையை எடுத்தவங்க ஒத்தனை செய்யக்கூடாது, பொறுமையா காய்களை நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தேன். அதனாலதான் இந்த 9 வருஷம் நான் அமைதியா இருந்தேன். இனி இந்த காலம் எனக்கான காலம், நாங்க அம்மாவின் வழியில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு சூளுரைய எடுத்திருக்கிறாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமியோட டயரு கழண்டு போற அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, நெட்டு போல்டு எல்லாமே செதறி இருக்கு. சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது எடப்பாடி பழனிசாமிக்கோ டிடிவி தினகரனுக்கோ ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்துரும், ஒரு புயல் அடிக்கும் அப்படின்னு இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆக மொத்த சசிகலா அவர்கள் சொன்ன மாதிரியே எதிர்பார்த்த மாதிரியே புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கட்சியோட பேர் மட்டும் இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடியை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த தேர்தல்ல சசிகலாவுடைய பங்கு அபிரோதமா இருக்கும். சசிகலாவுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு வர வேண்டிய வாக்குகளை பிரிக்கணும், டிடிவி தினகரனுக்கு வர வேண்டிய வாக்குகள் பிரிக்கணும். இவங்களுக்கு எல்லாம் யாரு நானு அப்படின்னு காட்டுறதுதான் இந்த தேர்தலை கண்டி. நான் தேர்தலை நின்று ஜெயிக்கிறேன் தோக்குறேன்றதெல்லாம் செகண்ட். எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் நான் யாரு அப்படின்னு காட்டுறதுதான் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஆதரவாளர்களா சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆக மொத்த சசிகலா அவர்கள் இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் வரேன்னு. ஆனா இதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் அப்படின்றத ஆணித்தனமா என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சோ இந்த தேர்தல் பாத்தீங்கன்னா ரொம்ப பலமான தேர்தலா இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுகிற ஒரு தேர்தலா இருக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ சசிகலா அவர்கள் புதுக்கட்சி ஆரம்பிச்சதுனால அதிமுகவாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுமா விழாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கிறது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.